எப்பவுமே வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட்டாக சொல்லி வைப்பாங்க, வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு பட்டுக்கோட்டையார் பாடினது. நீங்கள் பொம்மையாக சிலையாக பார்க்குற வரைக்கும் தான் சாமியை நம்புவோம். இந்த சாமியை இறங்கி மனுஷ ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் அதே ட்ரெஸ்ஸில் வந்தால் கூட வேஷம் கட்டிட்டு வரான்னு தான் சொல்லுவோம் ஒழிய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி ஆடி மாதம் எந்தெந்த காரியங்களை நம்ம நடத்தலாம், அதாவது குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்தலாம், அல்லது புதுசாக ஏதாவது இனிஷியேட் பண்ணணுன்னா அதை செய்யலாம் அப்படின்றது, என்னென்ன காரியங்களை தவிர்க்கலாம், எந்தெந்த காரியங்களை துவக்கலாம் அப்படின்றத பார்க்குறப்ப, ஏன் இந்த ஆடி மாதத்தை நிராகரிக்கிறாங்க நிறைய பேர், மார்கழி மாதத்தை நிராகரிப்பாங்க நிறைய பேர். நிறைய பேர்னாக்கா புதுசாக துவங்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதாவது இந்த ஆடி மாதம் துவங்கலாமா, இந்த மார்கழி மாதம் துவங்கலாமா அப்படின்ற மாதிரி. அது ரெண்டுமே புனித மாதங்களாக கருதிட்டோம்னாக்க பிரச்சனையே இல்லைன்னு. இந்த ஆடி மாதம் அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்றது விவசாயம் தொடர்புடைய தன்மைகள் இருக்கிற பூமி இது. இப்போ ஆடி மாதம் முடிஞ்சதும் ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை. ஏன்னா பருவ காலம்ன்றது அந்த டைம் மாதம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது மழை காலத்துக்கு முந்தின காலமாக வரக்கூடியது தான் ஆடி. கிட்டத்தட்ட புரட்டாசிலெல்லாம் மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் விதை போடக்கூடிய தன்மைகள்ன்றது கிட்டத்தட்ட ஆணி எண்டுலேயோ அல்லது ஆடிலேயோ ஸ்டார்ட் பண்ணணும். ஆடிப்பெருக்கு அப்போ தான் இந்த விதை, அதாவது விதைனாக்க விவசாயத்துக்கான விதை நெல்லை நீங்கள் பதியம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ விவசாயம் தொடர்புடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பூமியான இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னம்னாக்க, ஆடிப்பட்டம் தேடி விதைன்றப்ப ஆடிப்பட்டம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18க்கு பிறகு நீங்கள் பயிர் வைக்கிறது நல்லது. அது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ விதைக்கிற மாதத்தையும் அறுக்கிற மாதத்தையும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் அதாவது அந்த வேலையை விட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் ஆடியில் முடிஞ்சுட்டு ஆவணிலையோ புரட்டாசிலையோ போய் நீங்கள் விதை வச்சிங்கனாக்கா அது பெருசாக உங்களுக்கு ஈல்டு தராது. அதே மாதிரி தையில் விட்டுட்டு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் அறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கதிரை அப்படின்னோம்னாக்கா அது பெருசாக உங்களுக்கு ஃபுல்லாக ஈல்டு தராது. அப்போ இது விதைக்கும் மாதத்தையும் அறுக்கும் மாதத்தையும் கணக்கிடப்பட்ட தன்மையில் இருக்கிறப்ப இது புனித மாதம் அப்படின்னு ஆக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு செயல்பாட்டுக்கு தன்மையில், பக்தி மார்க்கத்தின் தன்மையில் இது நிர்ணயம் பண்ணிங்கனாக்கா அது யாருமே குடும்ப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற மாட்டாங்க. இப்போ இப்போ வீட்டில் ஒரு கல்யாணம் வைக்கணும். இப்போ கல்யாணம்னாக்கா அதுக்கு உண்டான 2 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ திருமணம்னாக்கா பொண்ணு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், மாப்பிள்ளை பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிக்கிற ப்ராசஸ், பத்திரிக்கை வைக்கிற ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பித்து கடைசியில் நீங்கள் ஆடி மாதத்தில் நீங்கள் விதைக்கிற மாதத்தில் போய் நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய அந்த வருட ஈல்டு வருமானத்துக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுங்கள், அந்த நிகழ்வுகள்லாம் தடை செஞ்சுருங்க அப்படின்றது தான். இது சிம்பிளான ஒரு எத்திக்ஸ் லாஜிக்கில் பார்த்தோம்னா ஓகே, சரியானது தான். ஆனால் சில விஷயங்கள் திருமணத்தை ஏன் தடை பண்ணுறோம்? இன்னும் சொல்ல போனால் திருமணம் நடந்திருந்தால் கூட தலை குழந்தைக்கு, அதாவது முதல் குழந்தைக்கு இது ஆடி மாதம் ஏன் தடை செய்யணும்? தடை செய்யணுனாக்கா அந்த இடத்துல கரு உருவாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏன் உருவாக்கணும் அப்படின்றப்ப, கரு உருவாகினால் அந்த நேரத்தில் ஆடி மாதம் கரு உருவானால் அதனால தான் தம்பதிகளை பிரித்து வைக்கிறாங்க. திருமணம் கூட நடத்துறது வைகாசியில் பண்ணால் கூட அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா விட்டுறாங்க. கன்சீவ் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் ஆணி கடந்து ஆடி வந்தால் ஆடி மாதம் இருவரையும் பிரித்து வைக்கிறாங்க. ஏன் பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னோம்னாக்கா, இந்த இடத்துல ஆடியில் கன்சீவ் ஆனாங்கன்னா, அதாவது கரு உருவற்றால் அது சித்திரை மாதம் குழந்தை பிறக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும். அது 10வது மாதம் பூர்ணத்துவமான தன்மையில் இருக்கக்கூடிய, குறைப்பிரசவத்துக்கு கணக்கு கிடையாது, 10வது மாதம் அப்படின்றப்ப சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பார்? மேசத்தில் இருப்பார். மேசத்தில் சூரியன் இருக்காருன்னா மேசத்தில் சூரியன் உச்சநிலை பெறார். அது பக்கத்திலே மீனம் சுக்கிரனுடைய உச்சநிலை பெறக்கூடியது. இந்த முக்கூட்டு கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேருமே 90 பாகைக்கு வெளியே போகவே மாட்டாங்க. ஒரே ராசியில் வேணாலும் இருப்பாங்க, 2 ராசியில் இருப்பாங்க, 3 ராசியில் அதிகபட்சம் 3 ராசியில் இருப்பாங்க. ஒரு ராசிக்கு 30 பாகை தான். அப்போ 30, 60, 90 பாகைக்குள்ளே 3 ராசிக்குள்ளே ப்ளே பண்ணுறப்ப சூரியன் உச்சநிலை பெறுறதும் சுக்கிரன் உச்சநிலை பெறுறதும் அது முதல் குழந்தை இருக்கிறதும் யாருக்கு இது பங்கத்தை விளைவிக்குனாக்கா ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தான். ஏன்னா இது
வர்ணாசிரமத்தின் தர்மத்தின் அடிப்படையில் இது என்னன்னாக்க தவிர்க்கப்பட்ட மாதமாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா மூத்தது மூளை, இளையது காலை அப்படின்னு ஒரு சின்னதாக நம்ம இப்போ எப்பயுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா, மூத்த பையன் வந்து ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடியது, செயலாக்கம் அதை சார்ந்திருக்கும். ஆனால் சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்வாங்க. அப்போ தம்பி இருக்கிற தைரியத்தில் அண்ணன் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்றார். ஏன்னா இவன் பின்னாடி முன்னாடி என்ன நடக்குன்றலாம் இல்லை, எடுத்தங்கவுத்தன்னு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும், செல்ல குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல மூத்தது மூளை அப்படின்னா அவங்க சின்சியராக சீரியஸாக தன்னுடைய ஃபோக்கஸ்டு இருக்கக்கூடிய மைண்ட் செட் உள்ளவங்கன்னு அர்த்தம். இளையது காலன்னா மூர்க்கத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து செல்லத்தன்மையில் வாழ்கிறதும் ஒன்று. அதே நேரத்தில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு ப்ரியாரிட்டி வந்து பிரெயின் வைஸ் இருக்கும், செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து ஃபிசிக்கல் வைஸ் இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஆக்டிவிட்டி, ஆட்டிடியூடு இதெல்லாமே அவங்களுக்கு என்ன சொல்ல போனால் முதல் குழந்தை படிப்பு சார்ந்த ஒர்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது குழந்தை பார்த்திங்கனாக்கா கலைகள் சார்ந்த ஒர்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால தான் இளையது காலை அப்படின்றோம். அப்போ மூத்தது எப்பவுமே நீங்கள் வந்து மூளைக்கு தான் பயப்படணும், ஆயுதத்துக்கு பயப்பட தேவையில்லை, எழுத்துக்கு தான் பயப்படணும். அப்படின்றப்ப இந்த இடத்துல மூத்தது மூளை அப்படின்றப்போ மூளை விஷயமா, மூளைனாக்க நம்மளுடைய சிந்தனையின் அடிப்படையில் பெரிய அளவில் சக்தி படைத்த மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஜாதகத்தில், ஏன்னாக்கா பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கிரன் வந்து வலிமை பெற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எப்பயுமே அந்த டிகிரியில் தான் வேல்யூடு அதிகம் இருந்தாலும் தோராயமாக அந்த ராசியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரியில் தான் சூரியன் உச்சமாகிறாரு அப்படின்னாக்கா நீங்கள் 1லேருந்து 9 டிகிரி வரைக்குமே அது உச்சநிலை நோக்கிய பயணம் தான் சூரியனுக்கு. 10 டிகிரியில் தான் முழு பலன் இருக்க ஒழிய 10 டிகிரிக்கு மேலே போனாலும் அது சரிவை நோக்கி போனதாக அர்த்தம். அது மேசத்திலே இருந்தால் கூட அது செவ்வாய்க்கு தான் அதிகமான பலன்கள் இருக்கும் ஒழிய சூரியனுக்கு இருக்காது. அப்போ தான் டிகிரி சுத்தமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். அதனால தான் சொல்கிறோம் டிகிரி சுத்தமாக பாருங்கள். சூரியன் 10க்குள்ளே இருக்காரா 10க்கு வெளியே இருக்காரா மேசத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப 10க்குள்ளே இருந்தாருன்னா அவர் உச்சநிலை நோக்கிய தன்மையிலையும் 10லேயே இருக்காரு அப்படின்னோம்னாக்கா அது அக்யூரஸாக எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் மாறுபடும், கிளாக் வைஸ் மாறுபடும். அதாவது நேரத்தின் அடிப்படை சொல்கிற நேரம் தான் அது. அதிகபட்சம் கிட்டத்தட்ட 4 நிமிடத்துலேயே பாகைகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சூரியனுடைய பாகை. அப்படின்றப்ப அதெல்லாம் பெருசாக லக்ன புள்ளியே மாறும் 4 நிமிஷத்துக்கு. அப்படின்றப்ப இந்த இடத்துல தோராயமான 1 to 10 அப்படின்றது உச்சநிலை நோக்கிய பயணம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் இந்த இடத்துல சுக்கிரனையும் நம்ம கருதுகிறோம். இந்த இடத்துல சுக்கிரனும் உச்சபலம் பெறான், சூரியனும் உச்சபலம் பெறான். அப்போ இந்த இடம் இவங்களுக்கு லக்னம் மட்டும் வலிமையாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. இதுவே சிம்ம லக்னமாவோ அமைஞ்சாங்கனாக்கா லக்னாதிபதி 10ல் உச்சம்ன்றப்ப அவங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது. அதே மாதிரி 8ல் அவங்களுக்கு லக்னாதிபதி சிம்ம லக்னாதிபதி, அது சிம்ம லக்னத்துக்கு 8ல் உங்களுக்கு வந்து 3-10 கூடையவர் இருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சைன் பண்ணுவாங்க தொழிலில். அப்போ இந்த மாதிரி பிறப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப அந்த இடத்துல மேல்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, மேல்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப சத்திரியனும் அந்தணனும் பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிடுவாங்க. இது அவங்களுக்கு ப்ளே பண்ணலாம். ஆனால் இதில் வைசனுக்கும் சூத்திரனுக்கும் இந்த கான்செப்டை கொண்டு போனீங்கன்னாக்கா அவங்களில் யாராவது உச்சநிலை பெற்றாங்கனாக்கா அவங்களுக்கு தன்னுடைய நிலை தாழ்ந்து போயிடுன்றதுனால அதை தடை செஞ்சாங்கனாக்கா எப்பயுமே வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட்டாக சொல்லி வைப்பாங்க, வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு பட்டுக்கோட்டையார் பாடினது. அது போல் என்னென்னா இது மாதிரி தான் இந்த மாதங்களில் நீங்கள் வந்து தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாது, அது சேர்ந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியலாக பிரிக்கும் தன்மையில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை வேறு மாதங்களில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஒரே ஒரு என்னன்னாக்கா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் பட்சத்தில் சூரியன் உச்சத்தில் இருப்பார், ரைட்டு. ஆனால் அதே சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் தான் பிறக்கக்கூடாதுனாக்கா அது ஒரு நாள் தான் வரும், அந்த மாதத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அந்த மாதத்தில் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கும் பட்சத்தில் என்னன்னாக்கா அவங்களுடைய கம்ப்ளீட் ஃபேமிலி செட்டப்பே டெமாலிஷ் ஆகிடும், அதாவது கொலாப்ஸ் ஆகிடும். அதாவது கொலாப்ஸ்னாக்கா மீன்ஸ் அந்த அவங்களுடைய செல்வ நிலை கம்ப்ளீட்டாக இறங்கும் முகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அது ஒரு சின்ன ஒரே ஒரு கருத்து தான். அந்த 27 நாளில் ஒரு நாள் சித்திரை நட்சத்திரம். ஏன்னா சித்திரை நட்சத்திரன்றப்ப அது கண்ணியில் அந்த சந்திரன் விழுவார். அப்படின்றப்ப சந்திரனுக்கு 8ல் சூரியன் மறைஞ்சிடுவார், அல்லதுக்கு சூரியனுக்கு சந்திரன் மறைவார். அப்போ இதிலேருந்து பௌர்ணமிக்கு முந்தின நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அவ்வளோதான். அதனால் அது தேவையில்லை. அதாவது பௌர்ணமி முந்தின நாள்னாக்கா கிட்டத்தட்ட அது அதிகபட்சம் அது வந்து கர்ண வயசு பார்த்தீங்கன்னாக்கா கிம் சுக்குணம், சதுஸ்பாகம், நாகவம், இந்த மாதிரி அதாவது அந்த நெகட்டிவான தன்மையில் இருக்கக்கூடிய பிறப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து தன்னுடைய
குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியை வீழ்ச்சியாக்கும். வேற ஒன்றும் கிடையாது. அதனால் தவிர்க்கலாம்னாங்க. மற்றபடி நீங்கள் திருமணம் பண்ணலாம், நீங்கள் என்ன விதமான குடும்ப நிகழ்ச்சிகள் எது பண்ணாலும் பண்ணலாம். நீங்கள் விவசாயம் சார்ந்து இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஒழிய, இன்றைக்கி விவசாயம் தாண்டிய தொழில்கள் நிறையா இருக்குது நம்மள்ட்ட. அதை தான் நம்ம செய்கிறோம். விவசாயிகள் பூராமே விவசாயம் பண்ணுறதில்ல, அந்தளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் வெவ்வேறு துறைகளில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதங்களை தவிர்க்க தேவையில்லை. உங்களுக்கு அனுகூலமான என்ன தாராபலன் பார்த்துக்கங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு தாராபலன் ரீதியாக ஒரு பேசிக்கான ஒரு தேரி வச்சுக்கோங்க, அது செய்யுங்க. சீமந்தம் பண்ணலாம், வளகாப்பு பண்ணலாம், வாசக்கால் நடலாம். இன்னும் சொல்ல போனால் ஏன்னா இந்த இடத்துல வாஸ்து பூஜை செய்யலாம். ஏன்னா இந்த மாதமே பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த ஆடி மாதம் தான் வரக்கூடிய 27/7/2024 உங்களுக்கு சனிக்கிழமையே வாஸ்து பூஜை வருது. நீங்கள் தாராளமாக வாஸ்து பூஜை போடலாம், தாராளமாக அதை செய்யலாம். அது நல்லபடியாக சேமமாகவும் இருக்கும். வேறு இந்த இடம் அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயங்கள் தானே ஒழிய, மற்றபடி ஆடி மாதன்றது எந்த விதத்துலையும் அது அந்த காலத்தில் நம்ம ஏசியோ அல்லது ஆர்டிஃபிஷியலான ஒரு கூலான கிளைமேட்டை கொண்டு வர முடியாதுன்றதுனால வெப்பமான காலத்தில் குழந்தை பேர் பிறக்கும் பட்சத்தில் குழந்தை மகப்பேறு அந்த டெலிவரி செக்ஷனில் இருந்துச்சுனாக்கா அப்போ உங்களுக்கு வெப்ப நோய்கள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு புதிய டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இருந்துச்சுன்றதுக்காக அது தவிர்த்தாங்க. அது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு மருத்துவ ரீதியான ஒரு காரணியாக இருந்துச்சு. இன்றைக்கி மருத்துவம் அசுர வேகத்தில் எங்கேயோ போயிடுச்சு. இன்னொன்று எப்போ ஏற்பட்ட சித்தாந்தங்கள்லாம் எதெல்லாம் முடக்கி வச்சுருந்தோமோ அந்த சித்தாந்தங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ்னால் அதை எல்லா சித்தாந்தத்தையும் உடைச்சிட்டு உங்களுக்கு தனித்தனியான சித்தாந்தங்கள் வளர்ந்து போச்சு. இன்றைக்கி கடவுளே நான் தான் கடவுள் அப்படின்னா கூட அதையும் ஆய்வு பரிசோதனை பண்ணுறதுக்கான மனநிலைக்கு வந்துட்டோம் நம்மளே. நீங்கள் பொம்மையாக சிலையாக பார்க்குற வரைக்கும் தான் சாமியை நம்புவோம். அந்த சாமியே இறங்கி மனுஷன் ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் அதே ட்ரெஸ்ஸில் வந்தால் கூட வேஷம் கட்டிட்டு வரான்னு தான் சொல்லுவோம் ஒழிய, நீங்கள் ஏன்னா சாமியை அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்துட்டோம். சாமியை ஒரு பரதேசி மாதிரியோ சாமியை ஒரு பைத்தியம் மாதிரியோ ஏதோ வேறு கான்செப்டில் நம்ம பார்க்கல. சாமினா அவர் பயங்கரமான நிறையா ஒரு கிலோ கணக்கில் நகை நட்டு போட்டிருப்பார், கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாரு அப்படின்னு பார்த்துருவோம். இதே மாதிரி ஒருத்தன் போட்டு ரோட்டில் நடந்து வந்தானா அவனை வேஷம் காட்டுறான்றது மாதிரி தான் சொல்லுவோம். அது அப்போ ரியல் சாமிக்கு அந்த இடத்துல பெருசாக ஒரு சப்போர்ட் இருக்காது. அப்போ மைண்டு வயசு நம்ம அப்படி வளர்க்கப்பட்டுட்டோம், அப்படி மாதிரி இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டோம். அப்படின்றப்ப இந்த ஆடி மாதன்றது உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு அது அனுகூலமான மாதமாக இருக்கா, பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கா பார்த்துக்கங்க போதும். கிளைமேட்டெல்லாம் இன்றைக்கி வெதர் கண்டிஷன்ஸு நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அதனால் அது எந்த விதமான தன்மையும் பாதிப்பும் கிடையாது. அதனால் விவசாய தொழிலாளர்கள் இந்த மாதம் விதை நீங்கள் ரெடி பண்ணணும், வயலை ரெடி பண்ணணும், விதை நடணும் அப்படின்றப்ப மட்டும் உங்களுக்கு வேணால் அந்த மாதத்தை ஒதுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் விவசாயன்றது 110% கூட கிடையாது, அவங்க மட்டும் வேணால் இருக்கலாம். அன்றைக்கி 190% விவசாயிகளாக இருந்தாங்க, அதனால் அந்த கருத்து ஒளிமொழியப்பட்டது. ஆனால் இன்றைக்கி விவசாயிகள்ன்றது 100க்கு 5 பேர் கூட இல்லை. அப்படின்றப்ப அந்த மக்கள் இருக்கலாம் ஒழிய, அதாவது குடும்ப நிகழ்ச்சிகளை ஒத்தி வைக்கலாம் ஒழிய, மற்றபடி அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் வாஸ்து பூஜையாக இருக்கட்டும், நீங்கள் வாசக்கால் நல்லதாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய இன்னும் சொல்ல போனால் திருமணமே பண்ணலாம். பட்டு சமூக புரட்சி அப்படின்ற லெவலில் சிலர் வேணாம் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அதனுடைய மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, மனம்ன்றது நெகட்டிவ் நினச்சா நெகட்டிவ் தான் நடக்கும், பாசிட்டிவ் நினச்சா பாசிட்டிவ் நடக்கும். ஆனால் நம்ம நெகட்டிவ்லேயே பாசிட்டிவ் தேடுறது, பாசிட்டிவ்லேயே நெகட்டிவ் தேடுறது. அதாவது பாசிட்டிவான இடத்துல நெகட்டிவ் பற்றி சிந்திக்கிறது, நெகட்டிவாக அதாவது சினிமாவில் உட்காந்துக்கிட்டே நம்ம வேறு ஏதாவது சோகத்தை பற்றி கெடுதல் நடந்த வீட்டை பற்றி சிந்திக்கிறது, அல்லது கெடுதல் வீட்டில் இருந்துக்கிட்டு கல்யாணத்தை பற்றி சிந்திக்கிறது. இந்த மாதிரி சிந்தனைகள் ஓட்டங்கள் இருக்கிற பட்சம் அதே தான் நடக்கும். புரியுங்களா? அப்படின்றப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மனம் தெளிவான தன்மையில் எந்த நிகழ்ச்சிகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் சரி தாராளமாக. இப்போ அசுப நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அதுக்காக நம்ம நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கணுமா? பார்க்க தேவையில்லை. அது இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம இனிஷியேட் பண்ணியே தீரணும், வேறு வழியே இல்லை. அது அதிகபட்சம் ஒரு நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓரைகளை பார்க்குறோம், இல்லது குளிசம் வருதா, ராகுகாலம் வருதா, எமௌண்ட் வருதா, அதுதான் பார்க்குறோம். ஒரு நாளுக்குள்ளவே 1.5 மணி நேரத்துக்குள்ளே வரக்கூடிய சிக்மெண்ட்டை மட்டும் தான் பார்க்குறோம். அது போல் என்னென்னா தாராபலன் பார்த்துங்க, ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரமானு பாருங்கள். அந்த நீங்கள் செய்யக்கூடிய கடை வைக்கலாம், கடை திறக்கலாம், கடை புதுசாக இனிஷியேட் பண்ணலாம், தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், புதிய படிப்புக்கான ஒரு இது செய்யலாம். அதாவது எல்லாமே எந்த விதமான தடைகளும் கிடையாது. நாம்பளாம் இந்த மாதிரிலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான சிறந்த மாதமாக இது கருதப்படும். அதே மாதிரி தான் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மார்கழியில் நீங்கள் தம்பதிகள் இணையும் பொழுது
ஆனால் அந்த இடத்துல நம்ம சில சமயம் என்னன்னாக்கா அது வந்து புனித மாதமாகவும் பீடை மாதமாகவும் நினச்சி நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல சிம்மம் வந்துடும். சிம்மத்தில் சூரியன் இருப்பார் அந்த டயத்தில். அப்படின்றப்ப சிம்மத்தில் சூரியன் இருக்காருனாக்கா ஆவணி மாதம். இந்த மார்கழி டு ஆவணி பார்த்தீங்கன்னாக்கா 10 மாதம் வந்துடும், அல்லது 9 9.5 மாதங்கள் வந்துடும். அப்போ ஆட்சி பெற்ற சூரியனாக இருப்பார். அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அப்போ விருச்சிக லக்னத்துக்கு 10ல் சூரியன் இருக்கார் அப்படின்னம்னாக்கா, விருச்சிக ராசிக்கு 10ல் சூரியன் இருக்கார் அப்படின்னா, அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சைன் பண்ணுவாங்க. எதிர்காலத்தில் அரசாங்க ரீதியில் ஆளுமை பெற்ற சக்திகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த 2 மாதங்கள்ல இருந்து ஆடியும் மார்கழியும் நம்ம பீடை மாதங்கள்னு சொல்லி வச்சிட்டோம்னாக்கா, கெடுதல் கெடுதல் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னாக்கா செய்ய மாட்டாங்கன்றதான ஒழிய, நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கலான ஒரு ரீசனை தேட மாட்டோம். சொன்னதை அப்படியே அடாப்ட் பண்ணி போவோம். அந்த மாதிரி மைண்ட் செட்டு அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அது மாதிரிலாம் கிடையாது. எதுவுமே அதான் சொன்னேன், இறைவனே நேரில் வந்து நான் இறைவன் அப்படின்னாலும் அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்போம் நம்ம. அந்த மாதிரி தன்மையில் வாழும் பட்சத்தில் இந்த டைம் ஆஃப் பீரியடு எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய நாள் தாராபலன் இருந்தால் போதும். தாராபலன் பாருங்கள், ஓர பாருங்கள், வேறு எதையுமே பார்க்க தேவையில்லை, தாராளமாக செய்யலாம். நன்றி, வணக்கம்.